நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ். டங்க் அப்படிங்கிறவரு சர் ஆர்லன் ஆஃப் பெனிட்ரி அப்படிங்கிற நைட்டுக்கு ஒரு ஸ்கொயரா சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் இவர் எப்படி நைட் ஆனாரு அப்படிங்கிறது தான் இந்த நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ் வெப் சீரிஸோட ஒரு சின்ன பேஸ் பிளாட். இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி எப்போ போல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். ஃபோக்கஸ். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறதுல ஃபுல் ஃபோக்கஸ் வச்சுட்டு இவங்க என்ன சொல்ல போறாங்க, இது எப்படி நடக்க போகுதோ அப்படின்னு டைவர்ஷன்ஸே இல்லாம அந்த கோலுக்கான அவுட்கம் நோக்கி நீங்க வேலை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வேலையும் உங்களால ஃபோக்கஸ்டா செய்ய முடியும். இப்படியெல்லாம் நம்ம ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு உங்களை பத்தி நீங்களே தெரிஞ்சுக்கவும் முடியும். நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ் இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும், அதாவது இப்போ எபிசோட் 1 ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்த எபிசோடு வந்து வர சண்டே 25th ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லா எபிசோடும் சண்டேஸ் ரிலீஸ் ஆகுறதா இந்த வெப் சீரிஸோட டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 6 எபிசோடு வெப் சீரிஸ் தான். இன்னும் சொல்ல போனா ஒரு சின்ன மினி சீரியஸாக தான் இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து ஜார்ஜ் ஆர் மார்டின் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எழுதின ஒரு சின்ன நாவலை பேஸ் பண்ண கதை தான். அது 3 நாவலா எழுதியிருக்காரு. ஹெட்ஜ் நைட், த ஸ்வான் ஸ்வாட், அப்புறம் த மிஸ்ட்ரி நைட் இப்படிங்கிற 3 நாவல்ல இந்த டங்க் அண்ட் த டாலை பத்தி வந்து எழுதியிருக்காரு. ரொம்ப சின்ன நாவல் தான் 3மே. கம்பேரிசன்ல சொல்லணும்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸோட ஒரு எபிசோடோட லென்த் தான் ஒரு நாவலோட ஃபுல் கதையே. ஸோ அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரிலீஸ் ஆகிற எபிசோட்ஸும் கிட்டத்தட்ட 25 மினிட்ஸ்லேருந்து 35 மினிட்ஸ்க்குள்ள தான் இருக்குது. ஸோ அதனால தான் ஒரு சீசனுக்கு 6 எபிசோடுங்கிற கணக்கில் ரிலீஸ் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் த ஹெட்ஜ் நைட் அப்படிங்கிற நாவலை மட்டும் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இனி அடுத்து வரப்போற சீசன் 2, சீசன் 3 த ஸ்வான் ஸ்வாட், அப்புறம் த மிஸ்ட்ரி நைட் அப்படிங்கிற 2 நாவலை பேஸ் பண்ணி வரலாம். ஸோ இந்த எபிசோட பத்தி சொல்லணும்னா ஆக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் தாங்க. அதாவது அந்த காலத்துல பீரியாடிக்னு எடுத்துக்கிட்டா அந்த மாதிரி நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸ் கொஞ்சம் கம்மி தான். அதுலயும் டிபேட்டா ஃபர்ஸ்ட் டைமா வந்து நடிக்கிறவங்களுக்கு இந்த சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இதுக்கு முன்னாடி அவங்களோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாம ஒரு சர்ப்ரைஸா தான் வந்து ஆடியன்ஸை நம்ம பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி டங்கா நடிச்ச பீட்டரும், எக்கா நடிச்ச அந்த சின்ன பையன் டெக்ஸ்டரும், கிங் லயனல் பராத்தியனா நடிச்ச டேனியல் இங்ஸ் இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபைண்டா வந்து எனக்கு தெரிஞ்சிருக்காங்க. அதுவும் லயனல் பராத்தியனுக்கும் டங்குக்கும் ஒரு மாதிரி ஒரு காமெடி போர்ஷன் நடக்கும். அது ரொம்ப பாக்குறதுக்கு பியூர் அண்ட் இன்னசென்ட்டா இருந்துச்சு எனக்கு. ஆனா அந்த சீன்ல அந்த 2 ஆக்டர்ஸுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த சீரியஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிரவுண்டடா தான் வந்து கொண்டு போயிருக்காங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸும் சரி, ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸும் சரி கிரவுண்டடா தான் இருக்கும், என்னதான் ஃபேண்டசி எலிமெண்ட் இருந்தாலும். பட் இதுல என்ன டிஃபரன்ஸ்னா இதுல ஃபேண்டசி இருக்காது முக்கியவாசி, அதே மாதிரி டிராகன்ஸை காட்ட போறது கிடையாது. ஸோ மோர் ரூட்டட் அண்ட் கிரவுண்டடா இருக்க போகுது இந்த வெப் சீரிஸ். அண்ட் டிராகன் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா டிராகனை வச்சு ஒரு பப்பட் ஷோ, ஒரு பொம்மை காட்சி வந்து நடக்கும். அதெல்லாம் ரொம்ப ப்ராக்டிக்கலா புல் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி தெரியாதவங்க அந்த சீனை பார்க்கும்போது உண்மையிலே ஒரு டிராகன் அங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு 75% ரியலிஸ்டிக்கான டிராகனுக்கு கொடுக்குற ஒர்க்கை அந்த சின்ன பப்பட் ஷோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பத்தி ஆல்ரெடி கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லேயே சின்னதா வந்து ஒரு டீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜெஃப்ரி வந்து ஜெய்மி லானிஸ்டர்ட்ட ஷர் டங்க் அண்ட் த டால் 4 பேஜஸ் இவரை பத்தி எழுதியிருக்காங்களா, நைட் ஆஃப் செவன் கிங்டம்ஸ் அப்படின்னு ஒரு சின்ன டீஸ் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லயே இருக்கும். ஸோ அதனால இது வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸுக்கு ஒரு ப்ரீக்வல் சீரியஸ், அதே மாதிரி ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸ்க்கு ஒரு சீக்வல் சீரியஸ்னு சொல்லலாம். இன்னும் டைம் லைனை டீடைல்டா சொல்லணும்னா ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸுக்கு 78 இயர்ஸ்க்கு அப்புறம் நடக்கிற கதை தான் இந்த நைட் ஆஃப் செவன் கிங்டம்ஸ். அதே மாதிரி கேம் ஆஃப் த்ரோன்ஸுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற கதை தான் இந்த வெப் சீரிஸ். எனக்கு பர்சனலா இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த எபிசோட் 1ல பெரிய நெகட்டிவ்ஸ்னு எதுவும் இல்லை. இப்போதான் ஸ்டார்டிங் ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களான்னு தெரியல. காட்டின கேரக்டர்ஸுக்கு ஒரு நல்ல இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இருந்துச்சு இந்த எபிசோட் 1. அண்ட் எனக்கு பர்சனலா இந்த ஹெட்ஜ் நைட் டங்கை பத்தி இவங்க ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா. அதாவது ஸ்கொயரா தான் இருந்திருக்காரு, நைட் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டாரு, ஏன்னா நைட் ஆகணும்னு ஆசை இருக்கு அப்படின்னு இருக்கிறவருக்கு எந்த மாதிரி எல்லாம் ஆசைகள் இருக்கும், அவரை எப்படி வெளிப்படுத்திப்பாரு அப்படின்னு ஒரு ஸ்கிரீன் பிளே ஒன்று நான் நைட்டு தான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப இன்னசென்ட்டா, அதே சமயத்துல அந்த இடத்துல ஹியூமரா நல்லா ஃபோர்ஸடா பண்ணியிருக்காங்க. என்னடா இந்த கேரக்டர் இவ்வளோ இன்னசென்ட்டா இருக்கு அப்படின்னு எபிசோட் 1ல காட்டியிருந்தாலும் வர வர எபிசோட்ல இவரை பத்தி கண்டிப்பா கேரக்டர் ஆர்க்குங்கிறது பயங்கரமா டெவலப் ஆக போகுது அப்படின்னு தான் நான் நம்புறேன் இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி எக் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் டங்குக்கு ஸ்கொயரா சர்வ் பண்ற மாதிரி வந்து ஒரு சின்ன பையன் கேரக்டர் காட்டியிருப்பாங்க. என்னோட கெஸ் படி இவரை வச்சு ஒரு ட்விஸ்ட் கடைசியில் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற கெமிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு கம்பேர் பண்ணோம்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல ஸ்டீவன் டஸ்டினுக்கு நடுவுல ஒரு பிரதர்ஹுட் கெமிஸ்ட்ரி அண்ட் ரிலேஷன்ஷிப் ஷேர் ஆகும்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் இவங்க 2 பேத்துக்குள்ள கிரியேட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் ஃபர்தர் எபிசோட்ஸ் வந்து எப்படி கொண்டு போக போறாங்கன்னு. அண்ட் இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் இந்த எபிசோடுக்கு செலக்ட் பண்ண லொகேஷன், அந்த லொகேஷனை ரொம்ப அருமையா காட்டின சினிமோட்டோகிராஃபரோட ஒர்க்கு, செட் ஒர்க்கு, காஸ்டியூம் டிசைன், மேக்கப் ஒர்க்கு,
ஆர்ட் ஒர்க் இது எல்லாமே அந்த பீரியட்ல தான் நடந்திருக்கு இந்த நிகழ்வுகள் எல்லாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு நல்ல ஒர்க்னே சொல்லலாம். அதே மாதிரி மியூசிக் பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட்ல பெருசா போட்டிருக்க மாரி தெரியல. பார்ப்போம் வர எபிசோட்ல எப்படி மியூசிக் இருக்குன்னு. அண்ட் இந்த வெப் சீரிஸ்க்கு ரமன் வாஜாடி வந்து மியூசிக் டைரக்டர் இல்ல. டான் ட்ரோமர் அப்படிங்கிறவர் தான் இந்த வெப் சீரிஸ்க்கு மியூசிக் போட்டிருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா போன வருஷம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல செக்கப்போடு போட்ட ஒரு அனிமேஷன் பிலிமான லீலோ அண்ட் ஸ்டிச் அப்படிங்கிற அனிமேஷன் கலந்த ஒரு லைவ் ஆக்ஷன் படமான லீலோ அண்ட் ஸ்டிச் அப்படிங்கிற படத்துக்கு மியூசிக் போட்டவர் தான். பெருசா இந்த எபிசோட் 1ல மியூசிக் வந்து கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. வர எபிசோட்ல இவரோட மியூசிக்கல் ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் இந்த வெப் சீரிஸோட ஷோ ரன்னர் ஈரா பார்க்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வெப் சீரிஸுக்கு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸ்ங்கிற மாதிரி இம்பாக்ட்ஃபுல்லான அந்த அந்த அளவுக்கு இன்டென்ஸான ஸ்டோரி சொல்ல போறது இல்ல. இது வந்து மோர் ஆஃப் ஒரு கேரக்டர் ஜேர்னி மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அதனால இந்த வெப் சீரிஸுக்கு அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி டைட்டில் கார்டு தேவையில்லாதங்காட்டி தான் ஒரு சிம்பிளர் கிரவுண்டடாகவே இருக்கட்டும் டைட்டில் அப்படின்னு இதுல வச்சிருக்கோம்னு சொன்னாங்க ஈரா பார்க்கர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து பர்சனலா இந்த எபிசோடோட டைட்டில் கார்டு வர போர்ஷன் பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த வெப் சீரிஸ் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு மூடியுமே வந்து அழகா செட் பண்ணுச்சு. இந்த ஹெட்ஜ் நைட்னா வீரன் தானே, அவன் வந்து ஒரு ராஜா கீழே தானே இருக்கணும் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது யோசிச்சீங்கன்னா, இவர் வந்து நைட் கிடையாது. இவர் ஸ்கொயரா இருந்த அர்லினா பெனிட்ரியுமே வந்து ஹெட்ஜ் நைட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு நாடோடியான நைட்டு, யாருக்கு எந்த அரசர் கீழேயுமே வந்து வேலை செய்ய மாட்டாங்க. எங்கெங்க போறாங்களோ அவங்க நீடுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நைட்டா இருப்பாங்க, நாடோடி மாதிரி. டங்கனுமே வந்து அந்த மாதிரி ஒரு ஹெட்ஜ் நைட்டு தான். அண்ட் இன்னொரு கனெக்ஷன் என்னன்னா, கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல பிரைன் ஆஃப் டாத் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பார்த்துருப்பீங்க. அந்த கேரக்டரோட ஆன்செஸ்டர் முன்னோடி தான் இந்த டங்கன் த டால். அண்ட் இந்த எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து இப்படி ஒரு வெப் சீரிஸ் வரப்போகுதுன்னு தெரியும். பட் ஆனால் ட்ரைலர் அண்ட் இதை பற்றின இன்டர்வியூஸ் எதுவுமே வந்து இந்த எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எதுவுமே பார்க்கல. ஸோ அதனால எனக்கு இந்த எபிசோட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த எபிசோடில் அடல்ட் கண்டென்ட் இருக்குது, இனி வரப்போகிற எபிசோட்லையும் இருக்குது. ஸோ இது வந்து 18+ ஷோ. அண்ட் அதுவும் இல்லாமல் இது வந்து ஹெச்பிஓவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே இந்தியாவில் ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது தமிழ்லையும். ஸோ ஓவராலாக இந்த எபிசோட் 1 பற்றி ஸ்பாய்லரே இல்லாமல் நான் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் எல்லா விஷயத்தையும். இனி வரப்போகிற 5 எபிசோடுக்குமே வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் ரிவ்யூ இருக்கும். இந்த எபிசோட் 1 பற்றி நான் யாரையாவது சொல்ல மிஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக அது வந்து ஸ்பாய்லருக்குள்ளே போயிருமோன்னு அவாய்ட் பண்ணியிருப்பேன். அப்படியும் நான் மிஸ் பண்ணி சொல்லாமல் விட்ட விஷயங்கள் என்னென்னங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இந்த எபிசோட பற்றி பிரேக் டவுனாக எனக்கு எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சாகணும், எனக்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரியும் நீங்கள் சொன்னது அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் ஹாலிவுட் ஃப்ரீக்ஸ் தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்து பிரேக் டவுன் பண்ணி போட்டிருக்காரு. நான் ஸ்பாயில் பண்ண வேணாம், முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த வெப் சீரிஸை பார்த்து நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் கவர் பண்ணிடலாங்கிறங்காட்டி தான் வந்து நான் வந்து பிரேக் டவுன் எல்லாம் எந்த படத்துக்கும் எந்த வெப் சீரிஸுக்குமே போடுறதில்ல. நான் சொன்ன இந்த யூடியூப் சேனல் ஹாலிவுட் ஃப்ரீக்ஸ் தமிழை வந்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக போட்டிருக்காரு. அண்ட் இவங்களை பற்றின பேக் ஸ்டோரி, நான் சொன்ன அந்த ஹெட்ஜ் நைட், ஸ்வான் ஸ்வாட், த மிஸ்ட்ரி நைட் இப்படிங்கிற 3 புக்கை பற்றியுமே வந்து ரொம்ப சுருக்கமாக அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸுக்குமே அழகாக ரிவ்யூ சொல்லியிருக்காரு. எனக்கு ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸுக்கும் ரிவ்யூ பண்ணலாம் தான் தோணுச்சு. பட் உங்களுக்கு தெரியும், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கேம் ஆஃப் த்ரோன்ஸுக்கு ஒரு ரீகேப் வீடியோ அண்டு கடைசி ஃபினாலி சீசனுக்கு ஒரு ஃபுல் ரிவ்யூவும் அண்ட் ஒவ்வொரு எபிசோடையும் பிரேக் டவுன் பண்ணி சூப்பராக போட்டிருந்தோம் பழைய சேனலில். அதெல்லாம் போயிடுச்சு. ஸோ அதனால் இந்த ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸ்க்கு ரிவ்யூ பண்ணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இருந்துச்சு. பட் ஆனால் இது நான் பார்த்த உடனே வந்து நான் வந்து இதுக்கு ஸ்பாய்லரே இல்லாமல் இந்த எபிசோடுக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்க்கு எப்படி ரிவ்யூ பண்ணணும் அதே மாதிரி இதுக்கும் ரிவ்யூ பண்ணிடணும்னு நினச்சேன், பண்ணிட்டேன். வீடியோவை சீக்கிரமாக நீங்கள் பார்த்துருவீங்கன்னு நம்புறேன். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸ்லையும் சரி கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லையும் சரி தமிழ் டப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எல்லா சீசனுமே வந்து தமிழ் டப் பண்ணாங்க. அதே டைம் தான் ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸ்க்கும் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் டப் பண்றங்கிற பேர்ல அந்த 2 லெஜெண்டரியான வெப் சீரிஸை சில இடங்கள்ல கொண்டு வச்சிருந்தாங்க. இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பண்ண தமிழ் டீமா இருக்கட்டும், அதே மாதிரி பாய்ஸ் அப்படிங்கிற வெப் சீரிஸை அமேசான் பிரைம்ல தமிழ் டப் பண்ணவங்க. இந்த மாதிரி இந்த தமிழ் டப்பிங்க நுணுக்கமா நம்ம ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி வந்து பண்ணுவாங்க. இந்த நைட் ஆஃப் 7 கிங்டம்ஸும் சரி ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸ்லயும் சரி அந்த தமிழ் டப் இது பீரியாட்டிக்கா இருக்கிறங்காட்டி அந்த காலத்து தமிழை வந்து நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தமிழ் ஸ்கிரிப்ட் ஒர்க் வந்து எனக்கு தெரிஞ்சு. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, நீங்க தமிழ் டப் அவாய்ட் பண்ணிட்டு இங்கிலீஷ்லேயே பாருங்க, இன்னுமே கனெக்ஷன்ஸ் பயங்கரமா இருக்கும். அண்ட் இந்த எபிசோட வந்து பத்தி நான் ஏதாவது தப்பான இன்ஃபர்மேஷன் ஏதாவது ப்ரொவைட் பண்ணியிருந்தேன்னா அதையும் சொல்லுங்க, நெக்ஸ்ட் டைம் நான் திருத்திக்கிறேன். ஓவராலா இந்த நைட் ஆஃப் த 7 கிங்டம்ஸ் எபிசோட் 1 த ஹெட்ஜ் நைட்டுக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 100க்கு ஒரு 85 மார்க்ஸ் தாராளமாக தருவாங்க. ஹெட்ஜ் நைட் எ குட் ஸ்டார்ட், மோர் கேரக்டர்ஸ் டு பி ரிவீல்டு. அண்ட் நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளோதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பாய் பாய், நான் வரேங்க.